நம்ம ஊருக்கு வந்தாச்சு. வரும்போதே செம்ம டயர்டா இருக்கும். எப்படா வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும் அப்படின்னு மைண்ட் செட்ல தான் வருவேன். பட் வீட்டுக்கு வந்ததுமே அத்தை, மாமா அப்படி அங்கிட்டு இங்கிட்டு குட்டி குட்டி வேலைய பார்க்கவும் தூங்கவே மைண்ட் வராது. சரி இத பார்த்துட்டு தூங்கலாம், டீ குடிச்சிட்டு தூங்கலாம், அத எடுத்து வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா நேரம் போறதே தெரியாது. வந்ததும் ஒரு பக்கம் பால ஊத்தி சிம்ல போட்டுட்டு, வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இருந்தேன். டீ ரெடி ஆயிடுச்சா எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அத்தை ஒன் சைடு சாப்பாடு வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா அத்தை நைட்டே வந்து ஆட்டு தலை குழம்பு வச்சிருந்தாங்க. செல்வாக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சுட சுட சாப்பாடு வச்சு வெளியிலேயே சாப்பிட்டாச்சு. பட் எனக்கு அந்த குழம்பு பிடிக்காதா, அதனால மாமா வந்து கடையில் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை வச்சு சாப்பிட்ருந்தேன். உண்மையாக நல்லா இருந்தது. அப்புறம் என்ன, ஊருக்கு வந்துட்டாலே அடுத்தடுத்து பயணம் தானே, அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளை தான் பார்க்க போறோம். அதனால டக்கு டக்குன்னு ரெடி ஆயாச்சு. ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னதுல இருந்து நிறைய பேர் அத்தை மாமா எப்படி இருக்காங்க கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அத்தை மாமா ரொம்பவே நல்லா இருக்காங்க. எங்க போறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில முகமது இஷான் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.